அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோம் என்றால் ஒரு ஆங்காரம். முதல்ல பார்த்தோம் என்றால் ஆங்காரத்தின் பிடியில் ஒரு ஆங்காரம்ன்றது ஒரு ஆங்காரம் தான் மிகப்பெரிய கடவுளாக இருக்க வேண்டும் என்று அதை பற்றி தான் பேசப்படுகின்றேன். ஒரு ஆங்காரத்தை ஒரு கடவுள் பற்றி தான் பேசப்படுகின்றேன். சிவபெருமான் பார்த்தோம் என்றால் பிரம்மதேவர் தலையை வெட்டினார். ஆங்கார தலையை 5வது தலையை வெட்டினார். உண்மையில் ஒரு நல்ல விஷயம். அதனால் அவர் பட்ட பாடு என்னவென்றால் உண்மையில் என்றால் உண்மையில் சிவபெருமான் தலையை வெட்டியது அப்புறம் தலை பார்த்தோம் என்றால் அந்த ஆங்கார பிரச்சனைக்கு தண்டனையாக தீர்ப்பு அவரே வழங்கி கொண்டார். அந்த தீர்ப்பு என்னவென்றால் ஊராக எல்லாரிடமும் பிச்சை எடுத்து வாங்கிவிட்டு காலபைரவராக அவதாரம் எடுத்தார். அதாவது நான் சொல்ல வர வேண்டும், கடவுளுக்கே இந்த ஆங்காரம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிச்சை எடுக்கிற நிலையில் ஒரு தேவர்கள்கிட்ட ஒரு இந்திர தேவர், பிரம்மதேவர் தேவர்கிட்டையும் பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமை தான் பார்த்தோன்னா ஒரு பரிசை இறைவனுக்கே வருது ஒரு ஆங்காரத்தினால. அது ஆங்காரம் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்க. அதான் நானும் சொல்கிறேன். இதை பார்த்தோன்னா எனக்கு பார்த்தோன்னா செல்ஃபோனில் யூடியூப்பில் பார்த்தோன்னா பார்த்தேன். சில விஷயம் தெரிஞ்சிச்சு. அதை வச்சு நான் பார்த்து சொல்கிறேன். உண்மையிலே பார்த்தா யாருமே அவர்கிட்ட பார்த்தா இல்லை. அவர் பார்த்தா கூட ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். ஒருத்தர் பார்த்தோன்னா 2 பேர் இருப்பாங்க. அவங்க மனைவி, அதாவது நீர், அதாவது ராவணன் கும்பகர்ணன். இப்போ பார்த்தோன்னா ராவணன் கும்பகர்ணன் பார்த்தோன்னா 3 வருஷம் சாபத்தால் பார்த்தோன்னா பூமியில் பிறந்து மகாவிஷ்ணு கையில் இறந்துருப்பாங்க. அதாவது நான் சொல்ல வர்றது என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க பார்த்தோன்னா சொர்க்கவாசல் பார்க்குறவங்களாம் சொர்க்கம் வரும் சொல்லிட்டு அவங்க பக்தர்களுக்காக கடவுள் அதனால் பார்த்தோன்னா இது அவங்க பார்த்தோன்னா கங்கை நீரோடும் பாவத்தை மொத்தம் ஏற்றுப்பாங்க தண்டனையை. அதே மாதிரி சொர்க்கவாசல் பார்க்குறவங்களும் தண்டனை ஏற்றுப்பாங்க. அதனால் கடவுள் இங்கே பிடிச்சி பார்த்தோன்னா கடவுள் ஏற்றுக்கிட்டாரு. அதனால் பார்த்தோன்னா அவருக்கு துணையாக இருந்தது பார்த்தோன்னா இவர் 2 பேரும் தான், ஜெயன் விஜய், அதாவது ராவணன் கும்பகர்ணன் தான். அவங்க மொத்தம் பார்க்கும்போது பார்த்தா நம்ம முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வர முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் எதுனா, எல்லாமே பார்த்தோன்னா கடவுளாக தான் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தா யாருமே போட்டாங்க. வெறும் தேவர்களும் பஞ்சபூதங்களும் மகாபாரதத்துக்கு முன்னாடி பஞ்சபூதம் யாருன்னா கடவுள் தான். இந்திரர் மட்டும் இருப்பார். பிரபஞ்ச தலைவர் யாருன்னா அந்த காலகட்டத்தில் பிரம்மதேவரோட பையன் தட்சன். அதாவது பார்த்தோன்னா பிரம்மதேவர் ஃபுல்லாக பார்த்தோன்னா தட்சன் தான் இந்திர தேவராக இருந்தார். மழை தர்றது, இடி தர்றது, மக்களுக்கு கிரகங்கள், சனி பகவான், யமதர்மர். இப்போ வரைக்கும் யமதர்மர் மாத்திரம் யாருன்னா கடவுள் தான். பல விஷயங்கள் தெரியுது, பல உருவங்கள் எடுக்கிறாரு. அதாவது 24 சொன்னவர் பார்த்தோன்னா அவர் 48 போவார். 48லேருந்து 5000 போவார். 5000த்துல பல கோடி பார்த்தோன்னா போயிட்டு இருப்பார். ஏன்னா பார்த்தா கடவுள் முக்கியமான வழியிலே உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோன்னா நம்மளுக்காக பார்த்தோன்னா கடவுள் இருக்கார். அவர் ஆத்மப்படுத்துறது பார்த்தோன்னா ராவணன் கும்பகர்ணன். அவரை பற்றி நான் சொல்ல வரேன். ஒரு முக்கியமான விஷயம், சிவலிங்க பூஜையில் பார்த்தோன்னா தண்ணி தான் சிவபெருமானுக்கு தண்ணி தான் ஊற்றணும். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம், அந்த காலகட்டத்தில் தான் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பஞ்சபூதம்னா நிலமாக பார்த்தோன்னா அவர் தான் கடவுள். நிலம், நீர்னா தண்ணி தான், குடிக்கிற நீர் தான் நீர். பார்த்தோன்னா காற்றுன்னு யாருன்னா காற்று. இப்போ காற்று பீப்பனாக இருக்கார். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மகாபாரதத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தோன்னா நம்ம சிவபெருமான் மகாவிஷ்ணு தான் பார்த்தோன்னா காத்துட்டு ஆண்டுடுவாங்க. இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தோன்னா யமதர்மர், சனி பகவான், அப்புறம் அனுமான், பல ரம்புகள் 48, 28 போயிட்டே இருக்கும். அது என்றைக்குன்றது கணிக்க சரியாக எண்ணலாம் முடியாது. 24 அவதாரங்கள். அது சரியாக சொல்லணும் 27/7 24 அவதாரங்கள் பார்த்தோன்னா அவர் எடுத்துட்டார். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காரு நாராயணன் சிவபெருமான். மொத்தம் என்றால் உண்மையில் வாழ்க்கையில் நமக்காக தான் பார்த்தா சுற்றி வர்றாரு. அவர் ஆறுதல் தர்றது ராவணன் கும்பகர்ணன். அதாவது பார்த்தோன்னா அவரோட மனைவிகள், அதாவது நீர் தான் பார்த்தோன்னா அவரோட உண்மையில் ஒரு நீரில் சிவலிங்கம் நீரில் தனியாக முழுகுதுன்னா நீர் தான் பார்த்தோன்னா அவருக்கு ஆதரவாக இருக்குது. சில பேர் ஆதரவாக இருக்காங்க.
இப்போ வந்து பார்த்தா முருகர் பார்த்தோன்னா ஆதரவாக இருக்குது. முருகர் பார்த்தா பஞ்சபூதம் 6 பூதங்கள் 6 குழந்தைகள் 6 பூதங்கள் ஆக மொத்தம் வந்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா கடவுள் யாருன்னா அந்த சிவபெருமான் தான். ஒரு அகங்காரமான ஒரு விஷயம். எனக்கு தான் அகங்காரம் இருந்துச்சு. நான் தான் பெரிய கடவுள் ஆகணும். ஒரு எல்லாத்துக்கும் ஒரு 10 கேள்வி இருக்கும். மொத்தமும் ஒரு 10 கேள்வி. இது எனக்கு தான் இருக்குது. என் வாழ்க்கையில் பார்த்தோன்னா 10 கேள்வி. என்னென்னா நான் தான் கடவுள். நான் தான் கடவுளாக இருந்தேன் சந்தோஷமாக ஜாலியாக அடிமைப்படுத்திட்டு எல்லாத்தையும் சந்தோஷமாக எல்லாத்தையும் நான் அடிமைப்படுத்திட்டு நான் மட்டும் சந்தோஷமாக வேலையை விட்டு எனக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். இது பாருங்க முன்னாடி நான் சொல்கிறது உண்மையாக போய் சொல்லிட்டு நீங்களே பார்த்துங்க. இது உண்மையான ஒரு விஷயம். எனக்கு சொல்கிறது நான் செல்ஃபோனில் ஒரு ஃப்ரெண்டு விட்டுது. அது மணி தான் அடிக்குது. அந்த மணி என்னது மணி அடித்தா உண்மை சொல்லுவாங்க. நான் சொல்கிறதுல பொய்யா நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லுவது உண்மை. முழுக்க முழுக்க உண்மை. வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்ற உண்மை. ஆறுதல் தர்றது அவர்கள் தான். பார்த்தோன்னா எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் யமதர்மரும் அவர் தான், சனி பகவானும் அவர் தான், விதுரராக பிறந்தார். அது 48 24 47 எனக்கு தெரியல. ஆனால் பிறந்தது எல்லாமே நம்மளை தாண்டி தான் போகிற 24/7 ஒரு டபுள் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 அது இருக்கும். 24 மணி நேரத்தில் பார்த்தா 24 மணியில் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பார். எப்போவுமே அவர் உறக்கம்ன்றது பார்த்தா இருக்காது. நம்மளுக்காக தான் செய்கிறாரு. நம்மளுக்காக தான் வாழ்க்கை வாழ்றாரு. ஒரு அகங்காரத்தனமான ஒரு வாழ்க்கை. அதாவது ஒரு 10 கேள்வி. நான் நினச்சதெல்லாம் நடக்கணும். நான் மட்டும் சந்தோஷமாக சாப்பிடணும். நான் ஃபஸ்ட்டு எனக்கு கடவுளாக கும்பிடணும். அது மாதிரி தான் நம்ம நினச்சிருப்போம். நம்மளுக்கு எல்லாம் சிக்ஸ் அப்படியே பார்த்தோன்னா ஒரு பொன்னாசை. சில பேருக்கு ஒரு பொன்னாசை மண்ணாசை. அதை பூமி ஆளுன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு ராஜாவாக இருக்கணும். சில பேருக்கு சிஎம்மாக இருக்கணும். சில பேருக்கு முக்கியமாக ஒரு 10 கேள்வி இருக்கும். அந்த 10 கேள்வியில் என் கேள்வி நான் கடவுள் நினச்ச மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசில் போட்டுல 10 கேள்வி இருக்கும். அந்த 10 கேள்வி தான் நான் சொல்கிறேன். யாருக்கும் அந்த 10 கேள்வி இல்லாமல் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. மனசுக்குள்ளே 10 கேள்வி இருக்கும். அது அகங்காரத்தனத்தை வந்து கடவுள் தான். கடவுளை பார்த்தா ஒரு அகங்காரம். நான் தான் பெரிய கடவுள்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தா அந்த அவர் செய்கிற தவறே இல்லை. இருந்தாலும் நான் சின்ன தலையை வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்தார். கால பைரவராக சிவபெருமான், அதாவது கடவுள். படித்த கடவுளுக்கு அப்படின்னா நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம செய்கிற அகங்காரத்தனத்துக்கெல்லாம் எப்படி நீங்களாம் யோசிக்கணும். நானும் யோசிக்கிறவர் தான் யோசிக்கிறேன். நான் சொல்கிற விஷயத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு சொல்லுது. சில விஷயங்கள் செல்ஃபோனில் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னா ஒருத்தர் வீடியோ போட்டுருந்தாரு. யூடியூப்பில் பார்த்து ரீல்ஸில் பார்த்தேன். அதெல்லாம் நான் சொல்ல முடியும். சில விஷயங்கள் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். பிச்சை எடுத்தாரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோசிக்கும் போது இது மாதிரி தான் ஃப்ரெண்ட் வீட்டில் மொழி அடிக்கும். ஏதாவது ஒரு மாடு கத்தும். அதெல்லாம் சொல்ல வரும். இதெல்லாம் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா கடவுள் வந்து பார்த்தா நமக்காக ஒரு அகங்காரத்தனமான ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட அவர் தண்டனை வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஏற்றுக்கொள்வார். அவர் ரொம்ப ஆறுதலாக இருக்கணும். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தினைக்கும் நன்றி சொல்லணும். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். வேறு எதுவும் இல்லை. இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனில் பயன்படுத்துகிறோம். ஒரு நெட்டு பயன்படுத்துகிறோன்னா கடவுளாக தான் பயன்படுத்துகிறோம். பாருங்க இப்போ கூட ஒரு மெசேஜ் வந்துச்சு. கடவுளாக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் முருகரை தான் பயன்படுத்தணும். அதான் நான் சொல்ல வந்தேன். முருகர் தான் பார்த்தீங்கன்னா 6 பூதங்கள் 6 நீர் தவிர இருக்கிற சூரியன் சந்திரன் அந்த காலகட்டத்தில். அதாவது கர்ணனோட குந்தியோட பசங்க 6 பேர். இந்த 6 பேர் தான் 6 பூதங்கள் 6 தலைகள் 6 முருகர் பார்த்தீங்கன்னா முருகர் கார்த்திகேயன். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம செய்கிற சின்ன விஷயம் கூட ஒரு மன அழுத்தம் ஏற்படும். நானும் பல விஷயம் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் காலங்காலத்தில் எழுந்திரிச்சேன். ஒரு 4:45 எழுந்திரிச்சேன். 4:50 எழுந்திரிச்சேன். ஒரு சின்ன செயல் வந்து என் வாழ்க்கையில் நடந்துச்சு. 2018 19 காலகட்டத்தில் 19 20 காலகட்டத்தில் நான் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுவேன். செல்ஃபோனில் வீடியோ பார்ப்பேன். நைட்டு ஒரு 4-5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு ஃபயர் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் கடவுள் பக்கத்தில் எனக்கு இல்லை. நான் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சாப்பிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு பெரியப்பா வந்து பார்த்தா சண்டையில் இருப்பார். அவங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை. எங்கள் பெரியப்பாக்கும் எங்கள் வீட்டுக்கும் சண்டையில் நான் யாரும் பேசுறதில்ல. அந்த டைமில் பார்த்தா பால் கறக்க சொல்லிட்டு பால் கறந்துட்டு நான் டீ பால் சொல்லிட்டு கிண்டல் பண்ணேன் காலையில். அடுத்த நாள் காலையில் நானே போய் டீ பால் கிண்டல் பண்ண சொல்லிட்டு போகும்போது சரி பாலே வாங்கலாம்னு சொல்லிட்டு பாலை வாங்கி காசு கொடுத்துட்டு 15 ரூபா காசு கொடுத்தேன்.
உண்மையிலே எக்ஸ்ட்ராவே பால் ஊற்றிட்டாரு. அது திரும்பி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து திரும்பி காசு கொடுத்துட்டேன். அந்த பையன் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு கிரிக்கெட் விளையாட சொல்லிட்டு வீட்டில் போய் தேடி பார்த்தா அது சண்டை வந்துச்சு. என்ன ஒரு ரூ. 100 காசு கொடுத்தேன் ஒரு பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ணு தான். அந்த சொந்தக்கார பொண்ணுக்கு அவருக்கு காலங்காத்தால எழுந்துச்சு பால் வாங்கி ஊற்றிட்டு வச்சிட்டாரு. ஒரு நிறைய ஒரு 2, 3 லிட்டர் பாலை ஊற்றிட்டு வாங்கி ஊற்றி வச்சுட்டாரு. வச்சுட்டு பார்த்தா இது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால் திரிஞ்சு கீழே ஊற்றி சண்டை வந்து திரும்ப நான் போய் காசு கேட்டு இந்த ஒரு பிரச்சனையாகவே போச்சு. அது காலங்காத்தால நான் எழுந்திரிச்சு இது செம ஒரு மன அழுத்தம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் எழுந்திரிக்கவே முடியல. ஒரு மனசு பார்த்தோன்னா அப்படியே வலிக்கிற ஒரு நிலைமை. இப்போ ஒரு நின்றுட்டுருக்கேன். ஒரு மரம் வந்து பார்த்தோன்னா யாருன்னா ஒரு முருகப்பெருமான். அதாவது பார்த்தோன்னா கடவுள். நம்ம பார்த்தோன்னா அகங்காரத்தனமாக இருக்கக்கூடாது. அதை தான் சொல்ல வரேன். கடவுளுக்கே அந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்குன்னா பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு முக்கியமான விஷயம். நம்ம தான் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க பல்லி கத்துது. அதுபோல தான் நான் வந்து பார்த்தா வேறு மதத்தை சேர்ந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு ஆள். இது தெரிஞ்சு சில விஷயங்கள் அறிஞ்சு இதெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் கடவுள் எனக்கு சொல்லுவார். அதாவது குறி சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த குறி சொல்கிறதுல கடவுள் எனக்கு சொல்லுவார். கனவு பகல் கனவு மூலம் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. சில விஷயங்கள் நான் வந்து பார்த்தா வீடியோ எடுத்து போடுறேன். பார்க்குறவங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். பெருசாக பண்ண தேவையில்ல. ஒரு ஒரு 5 நிமிஷம் வீடியோவை அதை எடுத்து கொஞ்சம் செல்ஃபோனில் பார்த்தா யூடியூப்பில் வீடியோ போட்டால் நம்ம வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை அப்படியே போட்டோன்னா வேறு விஷயமே இல்லை. அதை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாத்துக்கும் சொல்ல வர விஷயம் வேறு எதுவும் இல்லை. ஒரு அகங்காரத்தனம் மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன்.